நம்ம உள்ளே போகும்போது அந்த செல்லெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு கைட்ட வச்சுக்கிறேன். இல்லைன்னா தனித்தனியாக என்ட்ரி போட்டு உள்ள இருந்து நின்று கொடுக்கணும். அதுங்களா இவங்களுக்கு முத்தமாக நவனியா அந்த பையன் 3 பேர் உள்ள கூட்டிகிட்டு போவாங்க. போன மாதிரியே உள்ள ரவுண்ட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வெளியே வரும்போது அன்னபூர்ணி கோயிலுக்கிட்ட நான் நிற்பேன். அதான் எக்ஸைட்டு. அங்கே வந்து எல்லாம் செல்லை வாங்கிட்டு அன்னபூர்ணி சாமி கும்பிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு மேலே எல்லாம் இதெல்லாம் முடிச்சு போட்டு ஆரத்தி போட கங்கா ஆரத்தி. தசாவதார காட்டில் வந்து பிரம்மன் யாகம் பண்ணின இடம் தான் அந்த தசாவதார காட்டு. அங்கே வந்து போயிட்டு அந்த ஆரத்தி பார்க்குற சாயந்தரம் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 8 மணி வரைக்கும் நடக்கும். இந்த ஆரத்தியில் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ரொம்ப லேட்டாக போனால் இங்கே தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால இப்போ உங்களை நேரத்துலேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த 3 கோயிலை முடிச்சுட்டு ஒரு 5-5:30 மணிக்கு அங்கே போனோம்னா நேரத்துக்கு கீழ் படியில் உட்காந்துட்டு பக்கத்துலேயே அந்த ஆரத்தி பார்க்கலாம். அந்த ஆரத்தி பார்த்துட்டு வரும்போது நம்ம அவர் ஆதித்யா அவங்க ரிட்டர்னில் வரும்போது நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருப்போம். பார்த்தீங்களா, யார் மிஸ் ஆனாலும் இந்த ஹோட்டல் கார்டு வாங்கி வச்சுங்க. பயப்பட வேண்டியதோ ஆட்டோக்காரங்க அந்த நந்தி சர்க்கிளை தாண்டி வந்தீங்கன்னா இந்த மேலே 3 மைக்கு கட்டியிருப்பாங்க. அந்த மைக்கு தாண்டி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ இருக்குது 10 பிடிஆர் மால் அது பேர். நீங்கள் அதை பார்த்துக்கங்க, அந்த மைக்கை பார்த்துக்கங்க. மைக்கை பார்த்து தாண்டி வந்தீங்கன்னா அந்த பிடிஆர் மால் கிட்ட ஷேர் ஆட்டோலாம் நிற்கி 10 ரூபா கொடுத்து 5 பேர் இங்கே வந்து இறங்கிக்கலாம். 20 ரூபா கேட்டாங்கன்னா 2 பேர் 3 பேர்னா 20 ரூபா கேட்பாங்க. அதே மாதிரி வந்துங்க. வரும்போது அந்த ஆதித்யா வந்து இந்த முக்கியமான எல்லாமே வந்து எல்லா கடை இருக்குது. எல்லா கடையிலையும் வந்து நீங்கள் எது ஒரிஜினலு எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியாது. காந்தை வச்சுட்டு செக் பண்ணணும். எல்லா கடையிலும் காந்தை வச்சுருக்க மாட்டாங்க. சில கடைகளில் காந்தை இருக்கும். அது இல்லாமல் வந்து செட்டியர் கடை இருக்குது. அந்த நாட்டுக்கோட்டை செட்டியர் கடை ஹனுமன் காட்டில் இருக்குது. திருப்பி நம்ம ஆட்டோ பிடிச்சி அங்கே போயிட்டு வரணும். இவங்க கடை இருக்குது. இன்னும் இவங்க பக்கத்தில் இவங்களோட ஓனர் நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் மனோஜ். அவர் பேர் மனோஜ் குமார். அவர் நேபாளில் இருக்கிறார். அவர் தான் நமக்கு இந்த ஏற்பாடெல்லாம் ரெகுலராக பண்ணுறாரு. அவங்களும் கடை வச்சுருக்காங்க. நீங்கள் போய் அந்த கடையில் போய் ஒரிஜினல் எதே டூப்ளிகேட்னா அவங்களே அந்த இது வச்சு காமிப்பாங்க. யாருக்கு தேவையோ வரும்போது ரிட்டர்னில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. கடையெல்லாம் 10-11 மணி வரைக்கும் 10:30 வரைக்கும் இருக்கும். ரிட்டர்னில் வாங்குறவங்க வாங்கிக்கிங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இது போக நாளைக்கு வந்து அவங்க கடை எங்கேன்னு அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கடைக்கு போகிறதுனால போகலாம். செட்டியார் கடைக்கு போகணுன்னா ஹனுமான் காட் போகணும். அங்கே தான் அவங்க கடைகள்லாம் இருக்குது. அவர் ஒருத்தர் கேட்டார் ஜவுளி வந்து இருக்குன்னா ஜவுளி கடை வந்து ஹனுமான் காட்டில் இருக்குது. அவங்களோட ஒரிஜினல் அங்காச்சாரி கடை மாதிரி இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் ராமநகரில் அங்காச்சாரி கடைக்குதுல்ல அது மாதிரி இருக்கும். அது ஹனுமான் காட் போகணும். அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்துட்டுக்கா. அப்போ காலத்தை ப்ரோக்ராம் நாங்கள் நைட்டு அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ராகுல் இன்சார்ஜ் இருக்கார் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நைட்டு உங்களுக்கெல்லாம் தகவல் தரேன். காலையில் அதேமாதிரி காஃபி சாப்பிட்டு எப்பவுமே இந்த 2 நாளைக்கு காஃபி 5:30 மணிக்கு வரும். 5:30 மணிக்கு சாப்பிட்டோன்னே ரெடியாக ஆரம்பிச்சிருக்கேன். 6 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா 7 மணிக்கு போகிற மாதிரி இருக்குது. வெயில் டைமு எல்லாத்தையும் வெயில் அலை கழிக்க முடியாதுதான் நாங்கள் அட்வான்ஸாக இருக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அட்வான்ஸாக கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த காலையில் வெயில் ஒரு 10 மணிக்கு இன்றைக்கி கரெக்டாக முடிச்சுட்டோம்ல ஒரு 10-10:30 மணிக்குள்ள இங்கே கொண்டு வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டீங்களா. அதே மாதிரி நாளைக்கு சைடிஷில் 5-6 கோயில் போக வேண்டியது எல்லாம் ஜீப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் போயிட்டு ஒரு 8-10 பேருக்கு ஒரு ஜீப், அந்த ஜீப்புக்கு சொல்லியிருக்கு. அந்த ஜீப்பில் போயிட்டு நம்ம சைடு சீனில் ஒரு 7-8 கோயில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் இங்கே லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அந்த ப்ரோக்ராம் என்னங்கிறது நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தகவல் தரேன். இப்போதைக்கு இந்த தரிசனத்துக்கு எல்லாரும் அந்த தீர்த்தம் எடுத்துட்டீங்களா? அந்த தீர்த்தத்தில் வந்து உள் மூடி இருக்குது, லீக்காக தான் போட்டுருக்கு. நீங்கள் அங்கே போய் லைன் நிற்கும்போது பொறுமையாக அந்த மூடி கட்டிட்டு டாப் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். சாமி தரிசனத்துக்கிட்ட போனோடனே சாமி தரிசனத்துக்கிட்ட போகும்போது அதை கழட்டிட்டு ரொம்ப சிரமம். பக்கத்தில் போயிட்டு கழட்ட முடியுதுன்னா ஊட்ட முடியாது. ஓகேங்களா? அந்த என்ன பண்ணணும் உங்களுக்கு மூடியில் வந்து நீங்கள் லைனில் போய் 1 மணி நேரம் உள்ளே போகணும். அந்த 1 மணி நேரம் கேப்பில் அதை கழட்டி மேலே டாப் போட்டு வச்சுருக்கேன் போகணும்.
को वो लोग नहीं करेंगे, कोई भी व्यक्ति रस्सियों के अंदर आगे नहीं बैठेगा। ये सत्य बना है। जो भी श्रद्धालु माँ गंगा की आरती का पूजन संकल्प करना चाहते हैं वो आरती स्थल से या गंगा सेवा निधि कार्यालय से आकर के संपर्क कर सकते हैं। पुनः ध्यान दें, माँ गंगा की आरती में आए हुए सभी श्रद्धालुओं आप सभी लोगों का गंगा सेवा निधि हार्दिक स्वागत करती है। और ये निवेदन है आप सभी से कि आप अपने मनी पर्स, कैमरा, मोबाइल, चैन इत्यादि का ध्यान देंगे और इस बात का ध्यान देंगे कि आरती स्थल के पास में ये जो रस्सी वाली हुई है इन रस्सियों के अंदर आकर के बैठना ये सत्य बना है। आप जो भी लोग आएंगे आप सभी का स्वागत है। आपसे निवेदन है कि अगर खुशियाँ खाली है तो जय गंगे माता जो नर तुमको ध्याता, जो नर मैया जी को ध्याता मन वांछित फल पाता। जय गंगे माता, जय गंगे माता, तेरी गोद में आकर, तेरी गोद में आकर मन शांति पाता। जय गंगे माता। Hey!